அவர் சீராக இருக்கிறது, நலமுடன் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது. எனவே அவருடைய ரசிகர்கள் அல்லது அவர் மீது அன்பு எல்லோருக்குமே அவர் மீது அன்பு இருக்கிறது. எனவே அத்தனை பேருக்குமான ஒரு செய்தி என்பதாக மட்டுமே இப்ப நம்ம இது பதிவு செய்கிறோம். அவர் நிச்சயமா நல்ல ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்கிறாரு. காலையில அந்த ப்ரொசீஜர் அவருக்கு அடிவயிற்று பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீக்கம், அந்த வீக்கத்திற்கான ஒரு சிகிச்சை, அந்த சிகிச்சைக்கு மேற்கொள்வதற்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜருக்கு பிறகுதான் அவருக்கு என்ன விதமான சிகிச்சை மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கறத அந்த மருத்துவர் டாக்டர் சாய் சதீஷ் உறுதி செய்ய போகிறார். அதுக்கு பிறகு இப்போதைய நிலைமையில நமக்கு சொல்லப்படுற தகவல் என்பது அவரு குறைந்தபட்சம் 2-3 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையிலேயே தங்கி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவர் விரைவிலே வீடு திரும்பி கூலி திரைப்படத்திற்கான ஷூட்டிங் போறது வரைக்குமான ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்கிறாங்க. அதனால அதுல ஏதோ அவசரமாகவோ அவருக்கு திடீர்னு ஏற்பட்ட வேறு எந்த விதமான உடல்நல குறைவோ அல்ல. இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு மருத்துவர்களோடு ஆலோசித்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இன்றைக்கு அதாவது திங்கட்கிழமை இரவு அவரு அதுல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலையில அவருக்கான ப்ரொசீஜர் முடிஞ்சு 2-3 நாட்கள் அல்லது இந்த வார இறுதிக்குள்ளாக அவர் நிச்சயமாக வீட்டுக்கு வந்து விடுவார் அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய தகவல். கூடுதலான தகவலை காலையில ப்ரொசீஜர் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமா நிச்சயமா மருத்துவமனையில இருந்து ஒரு அறிக்கையும் கொடுப்பாங்க. பொதுவாகவே முக்கியஸ்தர்கள், முக்கியமான ஆளுமைகள், பிரபலங்கள் மருத்துவமனையில இந்த மாதிரியான அனுமதிக்கப்படக்கூடிய காலங்கள்ல நிறைய பேர் அதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம அவர் மீது அன்பு செலுத்தக்கூடிய பலருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப அவர்களுக்கான செய்தியை கொடுப்பது அப்படிங்கிறது மருத்துவமனை கட்டாயம் செய்யும். அப்படி காலையில ஒரு புல்லட்டின், மெடிக்கல் புல்லட்டின் அவர் குறித்த அவருடைய அந்த ப்ரொசீஜருக்கு பிறகானது தேவைப்பட்டால் வரும். அவர் ஒருவேளை மருத்துவமனையிலேயே இருக்கிறார் என்றால் அதற்காக கொடுப்பாங்க. அதிகாரப்பூர்வ ஒரு மருத்துவ அறிக்கை என்பது கொடுக்கப்படும். இப்போதைக்கு அவர் ஸ்டேபிளா இருக்கிறாரு. அவரே மருத்துவரோடு பேசிதான் மருத்துவமனைக்கு இந்த நாள் இன்றைக்கு அனுமதிக்கப்படுகிறோம் என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறார். இதை குடும்பத்தில் இருக்கவர்களும் அதை உறுதி செய்திருக்கிறாங்க. அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களும் அதை உறுதி செய்திருக்கிறார்.